Hello students, welcome back to our channel Manavan Asriyar. இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7th standard English first term summative assessment 2024 கான கவர்மெண்டோட official original question paper தான் பார்க்க போறோம் 7th English. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் YouTube channel subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்க bell icon-ஐ press பண்ணி ஆல் வெச்சுக்கோங்க. நமக்கு 7th English பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீனா 60. சோ இதுல synonyms, antonyms, prefix, suffix இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு 7th சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு வாட் இஸ் குட் ஆர் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் எ பேராகிராஃப், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டூ யூ வென்ட் டு த லீட் இன் திஸ் வேர்ல்டு, ரைட் த ஷார்ட் சம்மரி அபவுட் விண்ட் ஹண்டட் ஹில். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் 5 lines ஆஃப் த போயம் த லிசனர்ஸ். ஸோ அதே மாதிரி கீழே சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2x1 2. இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ். அடுத்து ரீட் த பேசேஜ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கேட்டிருக்காங்க. 3x2 6. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் வந்து இப்போ ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். How would you define the computer? What are the 2 main parts of that make for the computer system? Write examples of different type of computers. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.